ஹாய்ங்க. குடல் குழம்பு ரெசிபி பார்க்கலாங்களா? குடல் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக வந்துருந்துச்சு. எப்படி செஞ்சோன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கணும். கடலெண்ணெய் தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். கடலெண்ணெயில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் மூணுமே நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், நல்லா வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் என்ன பண்ணணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். நல்ல ஒரு கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதில் பார்த்திங்கன்னா 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிட்டோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா குறைன்னு அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், அது கூட பார்த்திங்கன்னா தக்காளி அதெல்லாமே ஆட் பண்ணிக்கணும். நான் குடல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஊற வச்சுருந்தேன் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லவங்க, பட்டை, ஏலக்காய்லாம் அந்த பவுட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே நல்லா வதங்கணுங்க. இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்குமே நல்லா வதங்கிட்டு இருக்கணும். அது கூட பார்த்திங்கன்னா உப்பு ஃபஸ்ட்டு மெயினாக ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் மசாலா சீக்கிரமாக வதங்கும். உப்பு ஒரு சின்ன நம்ம கையில் ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருப்போம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு, அது கூட பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 4-5 பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணி இந்த மசாலா வாடெல்லாம் போகிறதுக்கு அப்புறம் நல்லா வதங்கிட்டே இருந்தோம். இது பார்த்திங்கன்னா எங்கள் நாத்தனாரோட ரெசிபி. அவங்க தான் சமைச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு 15 பேருக்கு மேலேயே சாப்பிட்ருப்போங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குக்கரில் தான் எங்கள் நாத்தனார் செஞ்சுட்டு இருந்தாங்க அன்றைக்கி. அந்த குடல் குழம்பு இட்லியோடு சாப்பிட்டோம், நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த எண்ணெய்லாம் விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு அதையுமே கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன், அவங்களுக்கு சைடில் ஹெல்ப்பும் பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் வதங்கி எனக்கு பாருங்கள் எண்ணெய் விட்டு வந்திருக்குல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஒரு நல்ல 2 ஸ்பூன் ஃபுல்லாகவே மிளகாத்தூள் போட்டுடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் போட்டிருப்பாங்க. 5 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. மல்லித்தூள் போட்டு அதுக்கப்புறமும் நல்லா வதக்கிட்டே இருந்தோம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த எண்ணெய்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே விட்டு வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடல் நம்ம எவ்வளோ நல்லா வாஷ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி குடல் குழம்பு டேஸ்ட்டாக வரும். நான் அந்த குடல் ஊறி மஞ்சத்தூள் உப்பும் போட்டு ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதில் நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் அது நல்ல ஒரு ஹாட் வாட்டரில் நல்லா போட்டு ஒரு 5-6 டைம்ஸ்க்கு மேலேயே வாஷ் பண்ணியிருந்தேன். வாஷ் பண்ணி அந்த குடல் குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல குடல் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாவில் 20 விசில் விட்டேங்க. 20 விசிலுக்கு அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த குக்கரை ஓப்பன் பண்ணி கொத்தமல்லியும் பெப்பர் தூளும் போட்டு இறக்கிட்டோம். அவ்வளோதாங்க, குடல் குழம்பு ரெடி.